ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்கு வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான, ஈஸியான, அதுவும் ஸ்பைசியான, காரசாரமான ஒரு எக் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலா தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த எல்லா மசாலாஸையும், மிளகாத்தூள் எல்லாத்தையும், உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மசாலாஸ்க்கு நான் மொத்தம் 6 எக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 6 எக்ஸையும் பிரேக் பண்ணி ஊற்றிடலாம். எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவோட குவான்டிட்டியை மாற்றிக்கோங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா இந்த மசாலா கூட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு தரவாக பீட் பண்ணிக்கோங்க. இதில் பீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா ப்ளஃபியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளோட எக் பொரியல். பாருங்கள், அது நல்லா அந்த மசாலாஸ் எதுவுமே லம்ஸ் இல்லாமல் உள்ளே திரியாக நிற்காமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அந்த எக் கூட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு. அப்போ அந்த மசாலாஸோட இதெல்லாம் ஃபுல்லாக அந்த எக்கில் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்படி பண்ணிவிட்டு நம்ம பொரியல் செய்யும்போது நல்லா டேஸ்டியாக வரும். வாங்க, அதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பொரியல் வறுத்தெடுக்கிறதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோனையும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியன், பெரிய வெங்காயம் 2 வெட்டி எடுத்திருக்கேன் பொடி பொடியாக, அதை ஆட் பண்ணிவிட்டு அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா அதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சுருங்கி வர டைமில் நம்ம எக் மிக்சரை இதில் ஊற்றிடலாம். நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை இருக்குல்ல, மசாலா முட்டை கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றும் போது நம்ம இந்த ஆனியன்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அதை பேனில் படுற மாதிரி ஊற்றுங்க. அப்போ நம்மளுக்கு அதை வெட்டி வெட்டி விடுறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணுறக்கு. இப்போ அதை ஊற்றி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஸ்க்ராம்பிள் பண்ணுறக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றி ஸ்க்ராம்பிள் பண்ணுறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்பைசியான, கலர்ஃபுல்லான ஸ்க்ராம்பிள்ட் எக் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.